தாலியை கொடு. என்னங்க இது எல்லாமே போயிடுச்சு, இருக்கிறது ஒண்ணுதான், இதுலயுமா கை வைக்கிறீங்க? வேண்டாங்க. தாலியை கொடு, இழுத்து குடிக்கணும். ஐயோ கையெடுத்து கும்பிடுறங்க, விட்டுருங்க. வேண்டாங்க. இந்த மண்ணுல பிறந்த எந்த பொண்ணா இருந்தாலும் உசுர விட்டாலும் விடுவாளை தவிர கட்டின தாலியை கொடுக்க மாட்டாங்க. நீங்க கட்டின தாலியை நான் செத்தாலும் கொடுக்க மாட்டேங்க. ஐயோ வேண்டாங்க. அப்பா வரட்டும், சாப்பிடலான்னு வச்சிருந்த புள்ள சோத்த கூட தட்டி கொட்டிட்டீங்களே, நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? கொடுக்க மாட்டேன். விட்டுருங்க. ஐயோ வேண்டாங்க. மருது மருது மருது, என்ன மன்னிச்சிடையா. எங்க போனாலும் விட மாட்டேன். தண்ணிக்குள்ள போட்டியா உனக்கு எங்க விடுறேன். அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா 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 அம்மா, என்ன பாருமா, அம்மா பேசுமா. இது எரிஞ்சு முடியறதுக்கு முன்னாடியே சொந்த பந்தங்கள்லாம் என்ன விட்டு போயிட்டாங்க. ஒரே நேரத்துல பெத்த ஆத்தாளி அப்பனையும் பறி கொடுத்த பச்சை பிள்ளை நீ பாத்திருக்கியா? அது நான் தான், நான் தான், நான் தான். கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. என் கண்ணுல சாப்பிடுப்பா, பசிக்கும்ல, சாப்பிடுப்பா, சாப்பிடு சாப்பிடு, இத மட்டும் சாப்பிடு சாப்பிடு, வேற வீடு பாரு, சாப்பிடுப்பா. இங்க பாரு, அம்மாவுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டு போட்டுட்டு இருந்துச்சான். பசியோட அந்த பக்கமா வந்த ஒரு காக்கா பாட்டி சுட்டு போட்ட வடையை தூக்கிட்டு ஓடிடுச்சான். ஐயோ கட்டையில வர வடை தூக்கிட்டு ஓடுறா, பிடிக்கவனே. ஐயோ ஓடுறா, பிடிக்கவனே, விடாதீங்க, பிடிங்க. ஐயோ ஓடுறா. சரி விடுங்க, நமக்கு எதுக்கே வம்பு? சின்ன பையன் பசிக்காக வடைய திருட்டா விடுங்க. ஒரு பிரச்சனையா? வாங்கப்பா. என்னன்னு? நான் உனக்கு அண்ணனா? கையில 60 ரூபா வச்சிருக்கீங்களே, அதான். சரி கையில என்ன? மத்தியான சாப்பாடு நீங்களே சாப்பிடுங்க. நீ படிக்கிற பிள்ளை, நீயே சாப்பிட்டுக்க, எனக்கு தண்ணியை தா. சபாஷ். பள்ளிக்கூடத்துக்கு போடா. இந்தாங்க உங்க அருவா. பரவாயில்லப்பா, அத நீயே வச்சுக்க. அந்த அருவாளை நீ பிடிக்கிற லாபகம் இருக்க அட்டகாசமா இருந்ததுப்பா. அது உன் கையில இருந்தாதான் அந்த அருவாளுக்கே ஒரு மதிப்பு வருது. உன் பேர் என்னப்போ? பெரிய மருது. பெரிய மருது. உன் பேர்ல வீரம் இருக்கு, விவேகமும் இருக்கு. நீ பெரிய ஆளா வருவேப்பா. இத பாரு, இது உன் கையில இருக்கிற வரைக்கும் என் பேர் சொல்லும், உன் கை வெல்லும். பெரிய மருது, பெரிய இடத்துல இருந்து அழைப்பு வருது, போய் பொழைச்சுக்கோ. போப்பு. எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், என் கூட வா. நான் பசியோட தெரிஞ்சு வெந்து நொந்தப்ப
எனக்கு தாய்க்கு தாயா இருந்து சோறு போட்ட வந்தா அந்த சிவசங்கர உனக்கு சோறு போட்டது சொல்றியா இல்ல இந்த 18 பட்டியா கூறு போட்டது சொல்றியா? தாய் இல்லாத பிள்ளை தருதலையா போச்சு, மனசு தரிசா போச்சு. அதனாலதான் பாசங்கிற பசுமே இல்லாம போச்சு. யாத்தால போனும் இந்த வீட்டுல இருக்கிற ஆத்தா எனக்கு இன்னும் படுது. அதனாலதான் இந்த தருதலை எங்க சுத்தினாலும் இங்க வந்து நிக்கிறேன். சாப்பிடு மச்சான், உன் ஆத்தா ஆக்குறதா நினைச்சு சாப்பிடு. அம்மா புலி அப்படி வாடி. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். வாங்க. இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது? மாமா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன். இதான் எங்க வீடு, உள்ள வாங்க. இந்த ஆடத்துக்கு நான் வரல. அதெல்லாம் இல்ல, மாட்டேன். இவன் என் தம்பி அழகு. இவங்க பூ விக்கிறவங்களா? இல்ல, மீன் விக்கிறாங்க. நீங்க வாங்க. இது என் புருஷ செருப்பாட்டா இருக்கு. இல்ல இல்ல, இது நான் கட்டிக்க போற மாமனோடது. ஐயோ, இது என் புருஷ சட்டை மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோடது. வாங்க. ஏங்க, யாரு வந்திருக்காங்க பாருங்க. யாரு? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். திரும்பி பாருங்க. இது என் சிநேகிதி, அது அவங்க தங்கச்சி. அக்கா, இவர் முகத்துல சோப்பு நோர மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா. இல்ல இல்ல, எங்க மாமா. ஏண்டி கூறு கட்டு விட? உன் சிநேகிதிகளை தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே? ஏண்டி வீட்டுக்குள்ள கூட்டி வந்து பூ டென்ஷன் பண்ற? குரல் கூட என் புருஷன் குரலாட்டுமே இருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. காலையில தானே சேவிங் பண்ணாரு, இப்ப எதுக்கு சோப்பு? நீங்களா? ஆமா, நானே தான். மாமா நீங்களா? ஆமாண்டி, நான் தான். அக்காளுக்கு தங்கச்சி தனித்தனியா சொல்லணுமா? உங்களை எங்க ஏறிட்டாரு. இந்த 100 ஏக்கரும் 3.5 கோடி ரூபாய் விலை போக வேண்டியது இந்த 5 ஏக்கர்னால விலை போகாம கிடக்குது. நீங்க விலைய பேசுங்க. தடையா இருக்கிற மாரிமுத்து தலைய நான் கொண்டாறேன். டேய், அதுக்கு பிறந்தவன் பெரிய மருதாண்டா. ஆயுசு 100. வா பெரிய மருது. காபி சாப்பிடுறியா? என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்ல. வெட்டுப்பட்டு போன மாரிமுத்து கையங்காலும் மாதிரி இந்த 5 ஏக்கர் மட்டும் துண்டுபட்டு கிடக்குது. அத ஒன்னாலதான் தீர்த்து வைக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்த, நீ வந்துட்ட. அதை நிதானமா தான் கைப்பற்றணும். கொக்கு எல்லாமே முழுங்கிடும். ஆனா கெளுத்தி மீன் தொண்டையில மாட்டிக்கிட்டா கொக்கோட உயிரே வாங்கிரும். அதனால அவசரப்படாதீங்க. நான் ஆரம்பிச்சத நானே முடிச்சு வைக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா மருது? ஏண்டி அத்தா காவேரி, உன் மச்சானோட டவுசரை துவைக்கிற அளவுக்கு வந்துட்டியா? என் மச்சான் துணிய நான் துவைக்காம வேற எந்த சக்காலத்தி வந்து துவைப்பா? ஆமாமா, நல்லா அடிச்சு துவாடா. ஆதி, இப்படி கிறுக்கி கணக்கா பாவாடை கிழிச்சுக்கிட்டு நிக்கிறேன். புருஷன் கிடைக்கலேன்னு ஊர் ஊரா அலையிறவ பேசுற பேச்ச பாரு. ஏய், நெஞ்சில துடிச்சிட்டு இருந்தா இங்க வந்து பேசுடி. அங்க ரெடி பேச்சு. பாவாடை விட்டுட்டு போற நில்லடி. அவ கிடக்காடி குந்தாணி. ஏய் பொன்னி, அடியே காவேரி, நீ டவுசர் துவைக்கிறதுக்காக பெரிய மரத்துக்கு வப்பாட்டியா வேணா இருக்கலாம், ஆனா பொண்டாட்டி ஆக முடியாதுடி. பொம்பளை நினைச்சா வப்பாட்டியா தான் இருக்கலாம், ஆம்பளை நினைச்சா தான் பொண்டாட்டி ஆக முடியும். ஆத்துல போற தண்ணிய ஐயா குடிச்சா என்ன, ஆத்தா குடிச்சா என்ன, வாங்கடி போலாம். அத்தி மருது தண்டில வருது, வாங்கடி சீக்கிரம் போலாம். என்ன சேசினிட்டு வர? மச்சான், நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ என்ன பொண்டாட்டி ஆக்கிக்கிறியா, வப்பாட்டியா வச்சுக்கிறியா? நீ என்ன எப்படி வச்சுட்டாலும் எனக்கு சம்மதம் தான். அதை இப்பவே சொல்லு. இந்த சிரிக்கிங்க வாய அடைக்கணும். பொண்டாட்டியா வப்பாட்டியா? ஏண்டி ஆத்தங்கரையில பட்டிமன்றமா நடத்துறீங்க? இப்ப 2ல 1 எனக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா? சொல்லாட்டி? சொல்லாட்டியா ஓடுற இந்த ஆத்துல விழுந்து உசுர விட்டுடுவேன். அது ஓ இஷ்டம். மச்சான், என் உசுரோட விளையாடாத.
நான் விழுந்துருவேன். நல்லா விழு போ. நான் சொல்றது செய்யறவன் நான் விழுந்துருவேன். போதும் போதும், நிறுத்து நிறுத்து நிறுத்து. தண்ணி எல்லாம் கக்கிடுச்சு. ரத்த பாசம் உன் கல்லு மனசையும் கரைச்சிடுச்சுப்பா. கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்குன்னு காட்டிடுச்சு. தான் ஆடலைனாலும் தன் சதா ஆடும்னு நீதான் ஆத்துல குதிச்சு அவளை காப்பாத்திட்டிய தம்பி. இனிமே பயம் இல்ல. நீ எப்படி தூக்கிட்டு வந்தியோ அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போடு. ஆமா தம்பி.